நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன். நம்ம பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய மகிமையை காண்கிற நாளாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய மகிமையை நான் பார்க்கணும், தேவனுடைய வல்லமையை நான் பார்க்கணும்னு விரும்புகிறீங்க? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் பார்க்கணும், தேவனுடைய வல்லமையை நான் பார்க்கணும்? மகிமைனா என்ன இன்னைக்கு நினைக்கிறாங்க? மகிமைனா என்ன நினைக்கிறாங்க? இப்போது தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பைபிள்லேருந்து வார்த்தைகள்லாம் படிக்கிறோம். அப்போது கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வல்லமையை நாம் பார்க்கணுன்னா நமக்கு என்ன தேவை? மகிமைனா என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம். மகிமை வெளியரங்கமாக போகுது. ஆமென். அல்லேலூயா. அந்த மகிமைனா என்ன? அப்போ அந்த மகிமையை நாம் எப்படி நாம் கண்டு அதை களி கூற முடியும்? அப்போ தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கணுன்னா முதல் நமக்கு என்ன தேவை? என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தினால்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய மகிமை என்ன பண்ண முடியாது? காண முடியாது. அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னா கலாத்திய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பவுல் பல கேள்விகளை இந்த கலாத்தியர் மக்களுக்கு கேட்கிறார். 3ஆம் அதிகாரத்தை 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட கேள்வி கேட்கிறார். அன்னைக்கு கலாத்தியர் மக்கள் இடத்துல கேட்டாவது போல, அன்றியும் உங்களுக்கு ஆவி அளித்தவர் உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தினாலா இல்லை விசுவாசத்தினாலா, எதினாலே அதை செய்தார்? நியாயப்பிரமாணத்தினால செய்தாரா இல்லை விசுவாச கேள்வினாலே அதை செய்தாரா? உங்களுக்குள்ளே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதுக்கு காரணம் நியாயப்பிரமாணத்து கிரியினாலேயா விசுவாச கேள்வினாலேயா? எதனாலே உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது? வசனம் மறுபடியும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் பைபிள் எடுத்துங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிற அதை நியாயப்பிரமாணத்து கிரியினாலேயோ விசுவாச கேள்வினால் எதினாலே செய்கிறார்? எதினாலே செய்கிறார்? கேள்வி கேட்கிறார். எதனால செய்கிறார்? உங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்களை நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால செய்கிறாரா விசுவாசத்தினாலே செய்கிறாரா? எதை செய்கிறார்? விசுவாசத்தினாலே. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஆவி அளித்தது எதனாலே? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சதுனாலேயே உங்களுக்கு ஆவியை அளித்தார். பரிசுத்த ஆவியே நியாயப்பிரமாணத்தை கிரிக்காரர்களுக்காக பரிசுத்தாவி கொடுத்தாரு? இல்லை, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிறவரை குறித்து பேசினார். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாருக்குமே அந்த ஆவியை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஆவியை கொடுத்தது விசுவாசத்தினால் தான். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தான் மகிமையை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இவர் தான் மகிமையின் ஆவியானவராக இருக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து மகிமையான பிதாவையும் மகிமையான இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய கிரியையும் அவருடைய செயலையும் நமக்கு வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இயேசு எங்கெல்லாம் வந்தாரோ அங்கெல்லாம் மகிமை இருந்தது. ஆவியானவர் எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கே மகிமை இருந்தது. பிதாவின் மகிமையை பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் இயேசுடைய மகிமை ஜனங்கள் பார்த்தாங்க. ஆமென். அல்லேலூயா. ஜனங்கள் பார்த்தாங்க. பாருங்க, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். அப்போ நான் பவுல் சொல்றாரு, ஒன்றே மாத்திரம் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்து கிரியினாலேயா விசுவாச கேள்வினால எதினாலே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள்? இப்போ எதனால நீங்கள் பரிசுத்த ஆவியை கேட்ட? ஒன்றை மாத்திரம் கேட்குறேன் நான். ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்குறேன்றாரு. என்ன கேட்குறாரு? நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ 603 அந்த கற்பனை, அந்த 10 கற்பனைகள் எழுதப்பட்ட அந்த வசனங்கள், 613 கற்பனைகள், இந்த வசனங்கள் மூலமாக நீ இந்த ஆவியை பெற்றியா இல்லை விசுவாசத்தினாலே நீங்கள் ஆவியை பெற்றீங்களா? எதனாலே நீங்கள் ஆவியை பெற்றீங்க? விசுவாசத்தினாலே. ஆமென். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையிலே விசுவாசம் எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்க. இன்றைக்கி நம்ம
விசுவாசத்தினாலே நீதிமான் படைத்தான். ஆமென். விசுவாசத்தினாலே எல்லாம் ஆகும். விசுவாசத்தினாலே உலகங்களை ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினால் தேவன் உலகங்களை உண்டாக்கினார். விசுவாசத்தினாலே அற்புதங்களை பெற்றார்கள். சாக குடித்தவர்கள் மீண்டும் திரும்ப பெற்றார்கள் விசுவாசத்தினாலே. ஆமென். அல்லேலூயா. சிறை போட்டு போனவர்களை திரும்ப வந்தார்கள். சிங்கக்கபியில் இருந்து திரும்ப வந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து திரும்பி வந்தார்கள் விசுவாசத்தினாலே. ஆமென். விசுவாசம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பேசுங்க. ஆமென். வாயை திறந்து விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசம்னா என்னய்யா? விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க வரும். ஆமென். நீங்க எதை கேட்க வந்திருக்கீங்க? கர்த்தரை பற்றி நான் பேசும்போது உங்களுக்குள்ள என்ன வருது? இயேசுவை பற்றி பேசும்போது உங்களுக்குள்ள விசுவாசம் வருது. அவருடைய மகிமையை இந்த வார்த்தை மூலமா உங்களுக்குள்ள அனுப்புகிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தை மகிமையா இருக்கிறதுங்க. அவர் வார்த்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துடும். ஆமென். தேவனுடைய வார்த்தை ஏன் இந்த ஆலயத்துக்கு வரும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஏன் வரும்? ஒரு மணி நேரத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னா, தேவன் தமது வார்த்தைகளை அனுப்பி உங்கள் இருதயங்களை மாற்றுகிறார், உங்கள் நம்பிக்கையை மாற்றுகிறார். ஆமென். நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிறவங்கள நம்பிக்கை உடையவங்களா மாற்றார் பாருங்க. உங்கள் கண்ணீரை துக்கங்களை எல்லாம் மாற்றுகிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள வரும்போது திடன் படுறீங்க, ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்க நமக்கு விசுவாசம் வரும் பாருங்க. தேவனுடைய ஆவியை பெற்றது விசுவாசத்தினாலே. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். அன்னைக்கு கலாத்திய மக்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இருந்தாலும் அங்கு இருக்கிற யூதர்களுக்கு அங்கு போதிக்கப்பட்டது என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை பற்றி. நியாயப்பிரமாணம் தான் முக்கியம், விருத்து சேதனம் தான் முக்கியம், பழைய முறைமை தான் முக்கியம். ஆகினாலே நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும். இயேசுவை கடைபிடித்தா மட்டும் போதாது, நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தா தான் நீ ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லி போதிச்சாங்க. அதனால்தான் அவர் பவுல் சொல்றாரு, ரொம்ப கோபமாக எழுதுறாரு. இப்போ முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். இப்படி பேசுறாரு பாருங்க. பரிசுத்தவான் புத்தி இல்லாத கலாத்தியரே, 1ஆம் வசனத்தை சொல்லுகிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவை அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரதிட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருந்தாரே. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீ எவ்வளவு நாள் நீ புத்தி இல்லாத இருப்பீங்க? புத்தியிலே இல்லையா உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்திலையா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிரத்யட்சமா வெளிப்பட்டாரே. அவரை நீங்க விசுவாசிக்கிறதுனால தானே இதெல்லாம் நடக்குது. அப்ப இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம் தான் மிக சிறந்த விசுவாசமா இருக்கிறது பாருங்க. இயேசு தான் தேவனுடைய மகிமையா இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு தேவனுடைய மகிமையா இருக்கிறார். அவருடைய மகிமை நீங்க கண்டீர்கள். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது மகிமையான செயலை அவர் செய்தார். அல்லேலூயா. அவர் மகிமையான பிதாவை வெளிப்படுத்தினார். அவர் நடந்த இடங்களிலே போன இடங்களெல்லாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அற்புதங்கள் செய்தார். அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் பாருங்க. எல்லா அற்புதங்களும் அடையாளங்கள் எல்லாம் அவர் மகிமை வெளிப்பட்டது, அவருடைய பிரசன்னம் வெளிப்பட்டது பாருங்க. இயேசுதான் பிதாவுடைய மகிமையா இருக்கிறார், அவருடைய தற்சரூபமா இருக்கிறார். ஆமென். அவருடைய மகிமை நாம் பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கை 14ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, லீஸ்திரா என்கிற பட்டணத்திலே பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, பவுல் என்ன பண்ணியிருந்தானா? சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா லீஸ்திராவிலே ஒருவன் தாயின் வயிற்றிலே பிறந்த முதல் கொண்டு 8ஆம் வசனம் லீஸ்திராவிலே ஒருவன் தாயின் வயிற்றிலே 14:8 வாசிக்கலாமா? வாசிக்கிட்டேன் நானே உங்களுக்கு வாசிக்கிறேன். லீஸ்திராவிலே ஒருவன் தாயின் வயிற்றிலே இருந்து பிறந்த முதல் சப்பானியா இருந்தான். ஒருபோதும் நடப்பாமல் கால் வழங்காதவனாய் உட்கார்ந்து என்ன பண்ணியிருக்கிறான்? பவுல் எங்கே ஒரு இடத்துல சுவிசேஷத்தை லீஸ்திரா பட்டணத்தை என்ன பண்றாரு? சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். லீஸ்திரா என்கிற பட்டணத்திலே பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி, சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுதான் சுவிசேஷமா இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தபோது அங்கே உட்கார்ந்து இருந்த ஒரு சப்பானி, பிறந்த நாள் முதல் கொண்டு ஒருபோதும் அவன் நடக்காத ஒருவன், அவன் தேவனுடைய வார்த்தை கேட்டான். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவை குறித்து அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். அவனுக்குள்ள விசுவாசம் வந்ததை பவுல் கண்டான். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் வந்துடுச்சுங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் எங்க வருது? கேட்கிறவனுக்கு வரணும். ஆமென். அல்லேலூயா.
தேவனுடைய வார்த்தை கேட்க. அவன் என்ன வார்த்தையை கேட்டிருப்பான்? இயேசு அற்புதமானவர், உன் கால்கள் இப்போது உன்னை சுகமாக்குவார், இயேசு அநேக அற்புதங்களை செய்தார் அப்படின்னு சுவிசேஷமா இயேசு உயிரோட கூட இருக்கிறார், இன்னைக்கும் ஜீவிக்கிறார் என்று பிரசங்கித்து இருப்பார். அதை கேட்ட முடவனுக்கு சப்பானிக்குன்னா வந்துச்சு, விசுவாசம் வந்தது. அவன் தாய் முதல் நடக்கலை, பிறந்த நாள் முதல் கூட அவன் நடக்கலை, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. பவுல் பேசின அந்த வார்த்தையை அவன் கேட்டபோது விசுவாசம் அவனுக்குள்ள வந்ததை பவுல் கண்டு, பவுல் பேசுகிறத நிறுத்திட்டு என்ன பண்ணான்? நீ எழுந்து காலூண்டி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். அவன் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். அல்லேலூயா. விசுவாசம் என்ன செய்யுதுன்னா, உனக்குள்ளே விசுவாசம் நீ கேட்டுக்கினே இருக்க பாருங்க, தேவனுடைய வார்த்தையை ஆவலாக கேட்கணும் பாரு, வாஞ்சியாக கேட்கணும். விசுவாசம் உங்களுக்கு தானாக வந்துடாது பாருங்க. காது உள்ளவன் கேட்க கடவான்னு சொல்றாரு. ஆமென். விசுவாசம் எப்படி வருமா? கேள்வினால் வரும். எந்த கேள்வினால் வரும்? தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் வருங்க. ஆமென். இன்னைக்கு ஏன் அநேகருக்கு விசுவாசம் இல்லைன்னா, தேவனுடைய வசனங்கள் கேட்கறது இல்லை. ஆமென். தேவனுடைய வசனங்கள் கேட்கறது இல்லை. கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க. நான் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கினே இருப்பேன். ஆமென். பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கினே இருப்பேன். எனக்கு பிடிச்ச ஊழியக்காரருடைய வார்த்தையை என்ன பண்ணுவேன்? எப்போ என்னை பார்த்தாலும் வசனங்களை கேட்கறதுல எனக்கு ஆசை வாஞ்சை இருக்கும். ஏன்னா அவர் என்னை மறுரூபப்படுத்துகிறார். ஆமென். இதை கேட்கும் போது எனக்கு என்ன வருது? விசுவாசம் வருங்க. நீ விழுந்தாலும் எழுந்திருப்ப, எனக்கு விசுவாசம் வரும். அந்த சப்பானிக்கு விசுவாசத்தை கண்டபோது அவன் வரத்த சத்தத்தோடு சொன்னபோது அவன் குதித்து எழுந்து நடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அதுதான் விசுவாசம். பாருங்கள், லீஸ்திராவில் அவன் தாயின் வயிற்றில் இருந்தபோது அவன் பிறந்த நாள் முதல் கொண்டு நடக்காமல் இருந்தவனுக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டபோது விசுவாசம் அவனுக்கு வந்துடுச்சு. அல்லேலூயா. ஏசாயா 40:5 சொல்லுது. ஏசாயா 40:5 கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. கர்த்தருடைய மகிமை எடுத்துங்களா, வாசிங்க, டக்கு டக்குன்னு எடுத்துங்க. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய மகிமையை யாவும் காணும், மாம்சமா இருக்கிற யாவும் காண்பார்கள், வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உரைத்தது என்று சொல்ல. வனாந்தரத்திலே அந்த யாரை சொல்றாரு? இந்த வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் யோவான் சானகன் எதை குறித்து அவன் சொன்னார்? மகிமை, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது என்று சொன்னாரு. மகிமை வெளிப்பட போகுதுன்னு சொன்னாரு. இயேசு இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாகவே இந்த ஏசாயா என்கிற தீர்க்கதரிசிகிட்டே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகுது, மாம்சமா இருக்கிற யாவரும் அந்த மகிமையை காண போறார் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று சொல்றாரு. இந்த வனாந்தரத்திலே கூப்பிட்டவன் யாரு தெரியுமா? யோவான் சானகன். அல்லேலூயா. என்னிலும் பெரியவர் ஒருவர் உண்டு, அவருடைய பாதரட்சணையை நான் அழுப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல. ஆமே, நான் சிறுகவும் அவர் பெருகவும் என்று சொன்னாரே. நான் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தேன். நான் மேசியா அல்ல, அவர் தான் மேசியா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் யார் அவர் மேலே வந்து இறங்குறாரோ அவர் தான் மேசியா என்று சொன்னாரே. அவர் என்ன பண்ணாரு? இவர் தான் என்ன சொல்ற? ஏசாயா. மறுபடியும் வாசிங்க முதல் வசனத்தை, அந்த வசனத்தை. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆமே, அந்த மகிமை வெளிப்பட்டதுங்க. அல்லேலூயா. பிதாவின் ஒரே மகிமையான பேராக குமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். இத மாம்சமா இருந்த யாவரும் இந்த இயேசுவை, மகிமையின் இயேசுவை கண்டார்கள். அல்லேலூயா. யாரை கண்டார்களா? இந்த உலகம் யாரை பார்த்தது? இயேசுவை பார்த்தார்கள். அவரே மகிமையின் தேவனமாக இருக்கிறார், அவரே மகிமையின் கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய மகிமையின் கர்த்தர் மகிமையிலே பிரவேசித்தார் என்று சொல்றாங்க. ஆமென். அவர் நமக்கு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் வந்தபோது மகிமையை வெளிப்படுத்தினார். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்ன அர்த்தத்தை சொல்றார்? வாசிங்க பாருங்க. 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார்.
அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ இங்கே இயேசு இந்த மார்த்தாள் இடத்திலே, லாசருடைய சகோதரி இடத்திலே என்ன சொல்றாரு? லாசரு வியாதிப்பட்டு மரித்து விட்டான். அவனை என்ன பண்ணிட்டாங்க? கல்லறையில் போய் வச்சுட்டாங்க. இங்கே நடக்கிற சம்பவம் இந்த மகிமையை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இயேசு சொல்ற 40 வசனத்தை, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். விசுவாசித்தா தேவனுடைய மகிமை. அப்போ விசுவாசித்தா என்ன நடக்க போகுது? அப்போ மகிமை என்று இங்கே எதை சொல்றாரு? இயேசு இந்த இடத்துல மகிமை என்று எதை சொல்றாரு? விசுவாசித்தா மகிமை காண்பாய்னா லாசரு மரித்தோர்ந்து உயிரடைய போறான். ஆமே, அல்லேலூயா. மற்றவர்கள் உயிரடைவது மகிமையா இருந்தது பிதாவுக்கு. ஆமே, அல்லேலூயா. இயேசு அவனை உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? சொன்னல. இயேசு அதை எங்க சொல்றாரு? வாசிங்க 23 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் முன்னாடியே பார்க்குறாரு பாருங்க. எதை பார்த்தாரு? அவர் மகிமையை பார்த்தாரு. இயேசு செய்த அந்த மகிமையான காரியங்கள் என்னன்னா, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, லாசருவை உயிரோடு கூட எழுப்புவது தேவனுடைய மகிமையான செயலாக இருந்தது. அல்லேலூயா. நம்ம மகிமை நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பெரிய புகைக்காடு, மலை மேலே ஒரு அக்கினி சோலை, தேவாலயத்தில் ஒரு பிரசன்னம் அப்படி இறங்கி வரது நம்ம என்ன பண்ணுறோம்? மகிமை என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய மகிமை அது மாத்திரமல்ல. மகிமை லாசருவை உயிரோடு கூட எழுப்புவது தேவனுடைய மகிமையாக இருக்கிறது. அல்லேலூயா. மகிமைனா கர்த்தருடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? அனுபவிக்கணுங்க. மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொன்னாரே, இயேசு சொன்னது மாத்திரமல்ல, செய்தார். அல்லேலூயா. அவர் தேவனுடைய மகிமையை இயேசு செய்ததை உலகத்தில் இருக்க அன்னைக்கு இருந்த அந்த எருசலேமில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அந்த மகிமையை கண்டார்கள். அல்லேலூயா. இயேசு அந்த மகிமையாக இருந்தார். அந்த மகிமையான செயலை பிதாவாகிய தேவன் இயேசு மூலமாக செய்து இந்த உலகத்திற்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். மாம்சமாக இருக்க யாவரும் கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். அல்லேலூயா. அதான் மகிமையை காண்றது பாருங்க. இயேசு இதை செய்தத போது அங்கே இருக்க ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு இதை செய்த போது எல்லாரும் அவர் மேலே என்ன பண்ணாங்க? விசுவாசம் வைத்தார்கள். அப்போ இந்த உலகத்தை ஆண்டவர் மகிமையினால் நிரப்பும் போது விசுவாசத்தினாலே அநேக மக்கள் அவரிடத்தில் திருப்பப்படுவார்கள். ஆமே. அற்புதம் நடக்கணுங்க, அடையாளம் நடக்கணும். அப்படி நடந்தாதான் என்ன நடக்கும்? இந்த உலகத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்பது உணர்வு அவங்களுக்கு வரும் பாருங்க. அற்புதம் அடையாளங்கள் நடக்கணும். கர்த்தருடைய மகிமை உன் மேலே வரும்போது என்ன நடக்கும்? உன் மேலே கர்த்தருடைய மகிமை வந்தால் என்ன நடக்கும்? ஏசாயா சொல்கிறாரு. ஏசாயா 60:1 வாசிங்க. 60:1. ஏசாயா 60:1. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமே, அல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தருடைய மகிமை குறித்து அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? எழும்பி பிரகாசி, உனக்கு ஒரு ஒளி வந்தது. அந்த இயேசு சொன்னார், நானே மெய்யான ஒளி என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். அவருடைய மகிமை உன்மேல் வந்தது. ஆமே, அல்லேலூயா. யார் மேலே வந்திருக்குது? உங்கள் மேல் வந்திருக்கு. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும் போது என்னெல்லாம் நடக்கும்? ஆமே. கர்த்தருடைய மகிமை உன் மேலே வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? என்னெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு கீழே உள்ள 7 வசனங்களை வாசிச்சு பாருங்களேன். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், மகிமை வந்துடுச்சுன்னா உன் வெளிச்சத்தில் ஜாதிகள் வருவாங்க. நீ ஆண்டவருடைய மகிமை உனக்குள்ள வரும்போது, ஆண்டவருடைய பிரசன்னம் உனக்குள்ள வரும்போது, உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும், நீ உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆமே. நீ இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய மகிமை இருக்குமானா, உனக்குள்ள அந்த மகிமை இருக்குமானா, உன்னிடத்துல அநேக ஜாதிகள் வரும், உன்னிடத்துல அநேக ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆமே. அநேக ராஜாக்கள் இன்னைக்கு அநேக சபையில் அநேக என்ன பண்ணுறாங்க? நடந்து வராங்க.
சபைக்கு வராங்க. இது மகிமை வெளிப்படும் நாள் போது அநேக மக்கள் இந்த சபையில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட போகுது. ஹல்லேலூயா. அநேக மக்கள், லாயர்கள், கலெக்டர்கள், அநேக மக்கள், தாசில்தார்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்களை கூட வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், பாருங்கள், எல்லா திருச்சபைகளிலும் வரப்போகிற எழுப்பதில்லை, எல்லா திருச்சபையிலும் பாருங்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் சபையில் உட்கார போகிறாங்க. ஆமே, எனக்கு தெரியும் ஒரு காலம் வருது, அந்த மகிமையான காலம், ஒரு எழுப்புத காலம் வருது. அந்த நாள் வரும்போது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். சினிமா தியேட்டர்லாம் மூடுவாங்க. ஆமே, மதுபான கடையெல்லாம், டாஸ்மார்க்லாம் மூடிடுவாங்க. சினிமா தியேட்டரே இருக்காது. சினிமா தியேட்டரில் எத்தனை மணிக்கு ஆராதனைன்னு ஒரு காலம் இருக்குது. ஆமே, சினிமா தியேட்டர், மாலில், பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லலாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்க ட்ரெயினில், பஸ்ஸில் போகிற, பஸ் ஸ்டாண்டில் கூடுற இடத்துலலாம் கர்த்தரை, ஆமென், அல்லேலூயா, கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், அவர் மகிமை வெளிப்பட்டிருக்கிற ஜனங்கள் இரவும் பகலும் கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம் ஒரு நாள் வரப்போகுது தேசத்தில். ஆமே, அது ஒரு பெரிய எழுப்புதல் காலமாக இருக்க போகுது. ஆமே, அது அந்நிய கண்கள் அல்ல, நாம் சொந்த கண்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறான். அவருடைய மகிமை இந்த பூமியை நிரப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இந்த பூமியை நிரப்போம். மாம்சமாக இருக்கிற யாவரும் அதை காண்பார்கள். அல்லேலூயா. பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினாலே நிரப்பப்பட்டு இருக்கும். இது பின்னாடி என்ன நடக்குது? சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். சுற்றிலும் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன்னிடத்தில் வருவாங்க. ஆமே, மகிமை வரும்போது ஏகமாய் சுற்றி பார். எல்லாரும் உன்னிடத்திலே ஓடி வருவாங்க. மகிமை இல்லைன்னா வரமாட்டாங்க. ஆமே, உனக்குள்ள மகிமை வரணும். ஆமே, எனக்குள்ள, இந்த சபைக்குள்ள மகிமை வரணும். அப்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நம்மை சுற்றி வருவாங்க. நம் கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். உன் குமாரர்கள் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் உங்கள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஆமே, இந்த பாருங்க, இன்னைக்கு குமாரத்திகள், குமாரர்கள்லாம் எங்கெங்கேயோ தூரமாக இருக்கிறாங்க. பிள்ளைங்கள்லாம் மகிமை வரும்போது வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உங்கள் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஆமே, தூர தேசத்துக்கு போய் அங்கங்கே என்ன பண்ண மாட்டாங்க? அனாதிகளை போல தகப்பனை விட்டுட்டு போயிட மாட்டாங்க. குடும்பமாய் நீங்கள் எல்லாம் என்ன பண்ண, ஒன்று சேர்ந்து இருப்பீர்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். அப்போது கர்த்தருடைய மகிமை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அந்த மகிமை கண்டு உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தருடைய மகிமை காணும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு, அந்த மகிமை கண்டு உன் இருதயம் பூரித்து சந்தோஷமா இருக்கும். கடற்கரையான திரளான மக்கள் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளில் பலத்த சேனை உன்னிடத்திலே வருமா. ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, கடற்கரையான திரளான மக்கள் உன்னிடத்திலே வருவார்கள். ஆமே, சபை இடத்திலே இன்னைக்கு பாருங்க, வரப்போற நாட்களிலே உலகத்தில் இருக்க 120 கோடி 140 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சபையில் வந்தால் இடம் இருக்குமாங்க? கடற்கரை திரளான மக்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். ஆமே, எல்லாரும் உன் வசமாக திரும்புவார்கள். ஆமே, அங்கே தேவனுடைய ஆலயத்தை, அதனால அன்றைக்கி போய் அன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட ஆலயம் கட்ட முடியாதுங்க. அதனால என்ன பண்ணுவான்? சினிமா தேட்டர்லாம் திறந்து தியேட்டருக்காரனும் ரட்சிக்கப்பட்டுருவான். கர்த்தரை ஆராதிப்பதுக்கு தான் என்ன பண்ணுவான்? தியேட்டர் மால்லாம் உனக்கு திறந்து கொடுப்பான், வனாந்தரத்தில் திறந்து கொடுப்பான். ஆமே, அல்லேலூயா. அன்றைக்கி கடற்கரையான திரளான மக்கள் உன் வசமாக திரும்புவார்கள். பலத்த ஜாதிகளில் பலத்த சேனைகள் உன்னிடத்திலே வரும். ஆமே, பெரிய பெரிய ஆட்கள், ஆமே, பெரிய பெரிய நபர்கள்லாம் உன்னிடத்தில் வருவாங்க. வாசிங்க. ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். அந்த நாட்கள் ஒட்டகம், இந்நாட்கள் என்னது? இன்னைக்கு அம்பாஸ்டர் காரு. இன்றைக்கி அப்படியே இருக்குது. வேறு மாதிரி BMW காரு, ரோல்ஸ் ராய், வேறு என்னென்ன பேர்லாம் சொல்கிறாங்க. பல கோடி ஒரு கார் அவன் சொல்கிறத பார்த்தா. அது மாதிரி ஆண்டவர் ஒட்டங்களின் மேலும் மீதியானின் மேலும் தேசங்களில் வேகமாய் உங்களிடத்தில் வருவார்கள். ஆமே, இதுதான் நடக்கும் பாருங்க, இந்த காரியத்தில் நடக்கும். அப்போ அது மாத்திரமில்லை, சேபாவில் உள்ளவர்கள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதியையும் பிரசித்தப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அந்நாட்களிலே கர்த்தருடைய ஆலயத்தில் காணிக்கை கொண்டு வாங்க சொன்னபோது என்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா? முதல் கொடுத்தது என்ன தெரியுமா? பொண்ணு. ஆமே, இது வரைக்கும் பொண்ணு யாரும் என்ன பண்ணுறது இல்லை, கொடுக்கறது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பொன்னையும் வெங்கலத்தையும்
பதுமராகம், இந்திரநீலம், அதெல்லாம் இளநூல்கள், ரத்தாம்பரங்கள், இது பல காரியங்களை பாருங்கள். யாத்ராம் புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா மனப்பூர்வமாக ஜனங்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை நேசிக்கிற ஜனங்கள் தங்கள் பொண்ணை காட்டிலும் கர்த்தர் மேலானவர் என்பதை என்ன பண்ணுவாங்க? பொண்ணெல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தருக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை நேசிப்பாங்க. வாசிங்க. கேதாரி நாடுகளெல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். என் மகிமையின் ஆலயத்தை நான் என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஆலயத்தை, மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்தக்கூடிய நாள் வருது. ஏசாயா சொன்ன அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், தேவன் இந்த பூமியில் அவருடைய மகிமையை ஏகமாய் காண்பார்கள். அப்போது பலத்த ஜாதிகள், திரளான மக்கள்கள், ஏராளமான கூட்டங்கள் தேவனை தேடி அவரை ஆடி பாடி துதித்து கொண்டாடக்கூடிய மக்கள், ஏராளமான மக்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்த அந்த நன்மைகளை பாருங்க. கர்த்தர் செய்த அந்த நன்மைகளை, ஏராளமான நன்மைகளை அவர்கள் அனுபவித்தார்களாம். பாருங்க, வாசிங்க. ஏசாயா 65, 22, 23. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய மகிமையை பார்த்த அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு, அவர் கட்டுகிறதும் வேறொருவன் குடி இருக்கிறதும் இல்லை. வேற ஒருத்தன், அவன் நம்ம கட்டுவோம், வேற ஒருத்தன் குடி இருப்பான். பார்த்துறீங்களா? பாருங்க, கஷ்டப்பட்டு கட்டினாருங்க, செத்துட்டாருங்க சொல்லுவாங்க. பாருங்க, சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், நல்ல வீடு கட்டி நாளைக்கு கிரகப்பிரசன்னா நீ காலையில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருக்கோம்லாம் ஒன்று இருக்கு. நல்லா கட்டுவாங்க, வீடு கட்டுவாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படின்னா, அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவன் குடியிருக்கிறதும் அவர் நடுகிறதும் வேறொருவன் புசிக்கிறதும் இல்லை. வேற ஒருத்தன் என்ன பண்ணுறத புசிக்கிறதும் கிடையாது, வேற ஒருத்தன் குடியிருக்கிறதும் கிடையாது. என்ன நடக்க போகுது சொல்றாரு? ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். என்ன சொல்ல வராரு? நான் கட்டினா நான் தான் அதில் குடியிருப்பேன், நான் நட்டா நான் தான் அந்த திராட்சை பழத்தை என்ன பண்ணுவேன்? புசிப்பேன். ஆமாம். ஏன்? என் ஜனங்களுடைய நாட்கள் எப்படி இருக்குமா? சீக்கிரமாக செத்து போயிட மாட்டாங்க. விருட்சத்தின் நாட்கள் போல, மரத்தை போல இருப்பாங்கன்றாரு. ஆமீன். ஒரு மரம் எத்தனை வருஷம் இருக்குது பாருங்கள்? 1000 வருஷம், 1500 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம்லாம் மரம் இன்றைக்கி இருக்குது பாருங்கள். பர்மா தேக்குன்னு சொல்கிறாங்க, சில்வர் ரோட்டுன்னு சொல்கிறாங்க. பல மரங்கள் இருக்குது பாருங்கள். தேக்கு மரங்கள் இருக்குதுங்க, சிவப்பு மரங்கள்லாம் இருக்குது. அப்படி விலையுயர்ந்த மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த மரங்கள் போல எங்களுடைய ஜனத்தின் நாட்களை நான் என்ன பண்ணுவேன்? பெருசாக்குன்னு சொல்கிறாரு. அதான் வாசிங்க பாருங்க. விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தினுடைய நாட்கள் இருக்கும். விருட்சத்தின் நாட்கள், மரத்துக்கு அழிவில்லாத போது, அது முத்தன மரமாக இருக்கும்போது நாள் ஆக ஆக அந்த மரத்துடைய விலை கூடுங்க. அது போல் எங்கள் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அழிவில்லாதவர்களாக இருப்பாங்க. அது மாத்திரம் சொல்லப்படல. 23 வசனம். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவங்க சும்மா உழைக்கிறது இல்லை, அவங்களுக்கு லாபம் இல்லாமல் என்ன பண்ண மாட்டாங்க? உழைக்க மாட்டாங்க. அவருடைய மகிமை வரும்போது லாபம் இல்லாமல் உழைக்க மாட்டாங்க. அவர் துன்பப்படும் போது பிள்ளைகள் பெறுவதும் இல்லை. துன்பப்பட்டு பிள்ளைகள் பெறுவதில்லை. அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக இருப்பார்கள். அவர் நெடுநாளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நெடுநாட்களாக நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் மகிமை வெளிப்படணும், அவர் மகிமை நம்ம மேலே உதிக்கணும். அல்லேலூயா. நெடுநாட்களாக இந்த உலகத்தில் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பாருங்கள், 60 வயசு ஆயிடுச்சுன்னா ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டா மட்டும் அப்படியே விட்டுற மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? பென்ஷன் கொடுப்பாங்க. ஏன்? இவங்க நம்ம அரசாங்கத்தில் வேலை செய்தாங்க, ஆகையினால் என்ன பண்ணுவோம்? இவங்களுக்கு பென்ஷன் கொடுப்போம். எது வரைக்கும் பென்ஷன் கொடுப்பாங்க? உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும். அவர் செத்துட்டாருன்னா அவர் மனைவிக்கு கொடுப்பாங்க. பாருங்கள், நெடுநாட்களாக இந்த அரசாங்கமே நன்மை செய்துன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளுடைய வாழ்க்கை நெடுநாட்களாக நம்ம நீடித்து நிலைத்திருக்க பண்ணுவார். ஆமே. நீ கட்டினா நீ குடியிருப்ப, நீ நட்டினா நீ தான் புசிப்ப. சில பேர் சொல்லுவாங்க, நான் மரத்தை நட்டேன், வேற ஒருத்தவன் சாப்பிட்றான். ஐயா,
நான் கட்டின வீட்டில் வேற ஒருத்தன் குடியிருக்கிறான் அப்படின்வாங்க பாரு. அந்த நஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஆமே, நான் கட்டினதிலே நான் குடியிருப்பேன், நான் செய்ததில் நான் என்ன பண்ணுவேன், நான் நட்டதிலே நான் புசிப்பேன் என்கிற பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் பாருங்க. எல்லா நன்மைகளும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ரோமர் 8:18 சொல்லுது பாருங்க, இக்காலத்தின் பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு ஒப்பிட தக்கதல்ல. இக்காலத்தின் பாடுகள், இந்த காலத்தில் இருக்கிற பாடுகள் தேவன் வரும்போது இந்த பாடுகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தா வரப்போற மகிமை இதை காட்டிலும் மேலானதா இருக்கிறதா, உயர்ந்ததா இருக்குதான். கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையை நாட்களை வைத்திருக்கிறார். நான் இந்த காலத்தில் பூமியில் நான் இயேசு கிறிஸ்துவுக்காக சில பாடுகள் படும்போது, துன்பங்கள் வரும்போது நான் கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம். ஆனால் இக்காலத்தின் பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிட்டு பார்த்தா இந்த பாடு ஒன்றும் கிடையாது. அந்த மகிமை அதை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை மகிமையிலே பிரவேசிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. ஒரு மகிமையான ஒரு இடத்துக்கு ஆண்டவர் நம்ம கொண்டு போகிறார் பாருங்க. நாம் விரும்பினா ஆண்டவர் நமக்கு செய்வார், விரும்புகிற காரியத்தை செய்வார். ஆனால் சில நேரத்தில் பாருங்க, எலியா சில நேரத்தில் அவன் சொன்னான், சோர்ந்து போய் சூரிய செடிக்கு முன்பாக போய் நான் சாகிறது நல்லது, நான் சாகிறது நல்லது, என் முற்பிதாக்களை காட்டிலும் நான் என்ன பண்ணேன், நான் அவ்வளோ ஒரு நல்லவன் அல்ல ஆண்டவரே. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுது, நான் சாகிறது நல்லது, நான் சாகிறது நல்லதுன்னு சொன்னான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, அவன் சொன்னதை என்ன பண்ணார், அப்படியே மாற்றினார் பாருங்க. அவன் சாகலை. ஆமே, அவன் நீடித்த நாட்களாக அவனை என்ன பண்ணார், திருப்தியாக்கினார். அல்லேலூயா. காரணம் என்ன பாருங்க, அவன் தேவனுக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆமே, அவனிடத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தினார். அவன் அக்கினி ரதத்தினாலே பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டான். எங்கே கொண்டு போய் செல்லப்பட்டான், அக்கினி ரதத்தினால பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டான். அவன் மகிமையினாலே அவன் எடுத்து கொள்ளப்பட்டான். கர்த்தர் தம்முடைய மகிமையை எலியாவுக்கு வெளிப்படுத்தினார். ஆமே, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இன்ன வரைக்கும் மரிக்காத ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா எலியா இன்னும் மறிக்கலைங்க. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எலியா மறிக்கலை. யோனோக்கும் இன்னும் மறிக்கலை. அவன் 65 வருஷம் 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருந்தானா. ஆமே, அவன் தேவனிடத்தில் சஞ்சரித்து கொண்டே இருந்தானா. அவன் தேவன் அவன் என்ன பண்ணாரான், எடுத்துக்கொண்டான்னு சொல்கிறாரு. அவன் மறிக்கலை, யோனோக்கும் இன்னும் மறிக்கலை, எலியாவும் இன்னும் மறிக்கலை. அவனை கர்த்தர் என்ன பண்ணாரு, நீடித்த நாட்களாக அவனை திருப்தியாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என் ஜனத்தினுடைய நாட்களை நீடித்த நாட்களாக, விருட்சத்தின் நாட்களை போல திருப்தியாக்குவேன்னு சொன்னார். ஆமே, நீ முதுமையிலும் பசுமையாக புஷ்டியுமா இருப்ப. ஆமேன். முதிர் வயதிலும் கனி கொடுப்ப, முதிர் வயதானாலும் நீ கனி கொடுப்ப என்று ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தான் மோசே. அப்படி வாழ்ந்தபோது அவன் கண் பார்வை மங்கல, சரீர பலன் குறையில. அப்படி ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தரார். ஆமே, அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என் ரட்சிப்பை நான் வெளிப்படுப்பேன், நீடித்த நாட்களை நான் என்ன பண்ணுவேன், உங்களை திருப்தியாக்குவேன். ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம், நீடித்த நாட்கள்னா நீ சீக்கிரம் சாக மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டோட மகிமை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க. மரணம் வரும் நினச்சா கூட அந்த நாள் தள்ளி போடும். மாமே, அல்லேலூயா. நீடித்த நாட்களாக உன்னை நான் திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. அதுதான் மகிமைங்க. நீதிமான் பூமியிலே நிலைத்து இருக்கிறான், துன்மார்க்கனும் அறுப்புட்டு போகிறான். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை புகையை போல இருக்குது பாருங்க. துன்மார்க்க, இந்த உலகத்தில் இருக்க துன்மார்க்கனை பாருங்க, புகையை போல இருக்கிறானா. புகை கண்ணுக்கு முன்னாடி தோணும், பார்க்கும்போது எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த புகையை பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் புகை மறைஞ்சிடும். அது மாதிரி தான் துன்மார்க்கன், ரவுடி எல்லாம் இந்த உலகத்தில் பெரிய ஆளாக காட்டுவாங்க. பார்த்தா ஊரில் இருக்க எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க, அப்படியே புகை வருதுடா அப்படி பார்ப்பாங்க. பார்த்த உடனே பார்த்துக்கிட்டே இருக்க சொல்ல கண்ணுக்கு நேராக அப்படியே மறைஞ்சிடும். துன்மார்க்கன் பூமியில் அறுப்புண்டு போகிறான். ஆமே, அவன் புல்லை போலவும் புல்லில் பூக்கிற பூக்களை போலவும் இருக்கிறான். வெயில் வந்த உடனே அந்த புல்லில் இருக்க பூ உதிர்ந்து போகும். அதுபோல மனிதனுடைய வாழ்க்கை, துன்மார்க்கனுடைய வாழ்க்கை அழிந்து போகும். நீதிமானுடைய வாழ்க்கை நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கும். அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்புகிறபடினாலே அவருடைய மகிமையை நாம் காண்போம். அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசத்தில் நடக்குது பாருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பாருங்க. இயேசு எப்படி பிரச்சனைகள்லாம் பார்க்குறாரு. சில பேர் பிரச்சனைகள் எப்படி பார்க்குறாங்க, நம்ம எப்படி பிரச்சனைகளை பார்க்குறோம். பிரச்சனைகள் நம்ம எப்படி பார்க்கணும்னா தூரம் வச்சு பார்க்கணும். பிரச்சனையை நம்ம என்ன பண்ணுவோம், கிட்ட வச்சு பார்ப்போம். சில பேர் பாருங்கள், ஒரு சாம்பி செல்லதுரை ஒரு உதாரணம் சொன்னார்.
என்ன சொல்கிறேன்னா, ₹1 நாணயத்தை எடுத்து கிட்ட இப்படி கண்ணை வச்சு இதுதான் உலகம் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த ₹1 தொலை வச்சு பாரு, எல்லாமே தெரியும் அப்படின்வாங்க. பிரச்சனையை எங்கே வச்சு பார்க்கக்கூடாது, கிட்ட வச்சு பார்க்கக்கூடாதான். எங்கே வச்சு பார்க்கணுமா? தொலைவை வச்சு பாரு அப்படின்னாரு. பிரச்சனையை நம்ம அப்படி தான் பார்க்கணும். எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணணும்? தொலைவை வச்சு பாரு. பிரச்சனை நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பதறக்கூடாது. எந்த நேரத்திலும் பதறக்கூடாது. வியாதி நேரத்திலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பதறுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? வியாதி நேரத்தில் பதறுவாங்க. பதறி என்ன பண்ணுவாங்க? தப்பு தப்பாக பேசிடுவாங்க. நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது. பாருங்கள், 11 யோவான் 11:40 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பாருங்க, இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உங்களுக்கு சொல்லலையா? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை பார்ப்பேன்னு சொன்னேன். நீ ஏன் விசுவாசிக்கிறது இல்லை? அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம் என்று சொல்கிறாரு 40ஆம் வசனத்தில். 11:40 தானே? ஆமாம், 11:40. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். சங்கீதம் 8:5 சொல்லுது. 8:5 என்ன சொல்லுதுன்னா, தேவன் மனிதன் எப்படி படைச்சிருக்கிறாரா? கனத்தினாலும் மகிமையினாலும் முடிச்சுட்டினார். அல்லேலூயா. மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துக்கிறாரு? கனத்தினாலும் மகிமையினாலும் முடிச்சுட்டினான். நம்ம பார்க்க போனால் மனுஷனை அவர் நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்துறான். ஆனால் அவர் பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமா? கனத்தினாலும் மகிமையினாலும் முடிச்சூட்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். கனத்தினாலும் மகிமையினாலும் முடிச்சூட்டப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, கீழே உள்ள வசனம் வாசிங்க. நீர் அவனை தேவதூதரையும் சற்று சிறியவனாக்கினீர். தேவதூதர்களையும் சற்று சிறியவனாக்கினீர். தேவதூதனை காட்டிலும் கொஞ்சம் சிறியவனாக்கினீர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன அர்த்தம்னா, மனுஷனை கட்டிலும் அவன் சற்று சிறியவன் தான் தேவதூதன். ஏன்னா தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிச்சூட்டப்பட்டவன் மனுஷன்தான். ஆமே, இந்த மொழிபெயர்ப்பில் சின்ன ஒரு மாற்றங்கள் இருக்குது பாருங்க. தேவதூதன் அடுத்த ஸ்தானத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது பாருங்க. நமக்கு பணிவிடை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட தூதர்கள் என்று எபிரேயரில் சொல்கிறாரு 1ஆம் அதிகாரத்தில். நீங்கள் வாசித்து பார்த்தா அது தெரியும் பாருங்க. நாம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட தூதர்கள். கீழே உள்ள வசனம் வாசிங்க. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். வாசிங்கம்மா. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அப்போ ஆண்டவுடைய கரத்தின் கிரியை மேல் அவனுக்கு ஆளுகை தந்தார். அல்லேலூயா. கனத்தினாலும் மகிமையினாலும் முடிச்சூட்டப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தின் மேல் அதிகாரத்தை கொடுத்து அவன் என்ன பண்ணாரு? ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்டவன். அல்லேலூயா. மனிதன் எப்படியாப்பட்டவன்? மகிமை நிறைந்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா. மகிமை நிறைந்தவனாக இருக்கிறான், முடிச்சூட்டப்பட்டவனாக இருக்கிறான். ஏன்னா கர்த்தர் தம்முடைய கிரியையெல்லாம் அவனுக்கு ஒப்பு கொடுத்துக்கிறான். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், பூமியில் இருக்கிற எல்லாம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? தண்ணி யாருக்கு உண்டாக்கப்பட்டு, காற்று யாருக்கு உண்டாக்கப்பட்டு, மரம் செடிகள் யாருக்கு உண்டாக்கப்பட்டு, இந்த பூமி யாருக்கு உண்டாக்கப்பட்டது? யாருக்காக உண்டாக்கினார்? இதை மனிதனுக்காக. ஆமே, அல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. கடவுள் யாருக்காக இதை உண்டாக்கினார்னா, தேவன் தாம் படைத்த மனிதனுக்காக இவையெல்லாம் உண்டாக்கினார். அல்லேலூயா. இவையெல்லாம் இருக்கணும். இவையெல்லாம் படித்ததுக்கு அப்புறம் தான் மனுஷன் ஒன்றும் தேவையாக இருக்குது. ஆண்டவரே சூரியன் இல்லை, வெளிச்சம் இல்லைலாம் சொல்லலை பாரு. மனுஷன் அவன் வந்தான், பூமியை பார்த்தான், எல்லாம் நல்லதுன்னு கண்டான். ஆமே, அல்லேலூயா. எப்பா கர்த்தர் பார், எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஏதேன் தோட்டத்தை வைத்திருக்கிறார். அதில் 4 நதி ஓடுது. எத்தனை ஏக்கரில் அந்த ஏதேன் தோட்டத்தை வச்சிருக்கான்? 4 நதி. நதினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நதினா ஆறுன்னு சொல்கிறோமே, ஆறை காட்டிலும் நதி பெருசு. ஒரு நதியில் பல ஆறுகள் போகலாம். நதி என்பது பெரிய நதி பாருங்க. கங்கை, யமுனா அப்படி சொல்கிறாங்களே, பெரிய நதிகள். ஆமாம், ஐப்ரத் நதிகள். ஆமே, பெரிய நதிகள் அந்த ஏதேன் தோட்டத்தில். அப்போனா அந்த தோட்டத்தில் எவ்வளோ கனி மரம் இருக்கும், எத்தனை ஏக்கரில் ஆண்டவர் வச்சிருப்பார். ஒரு பெரிய பூமியே, ஒரு ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி அதில் சுற்றிலும் நதி உள்ள மரங்களை வைத்தார் பாருங்க, கனி உள்ள மரங்களை வைத்தார். அவனை புசித்து கனத்தினால மகிமையினாலும் திருப்தி அடைந்தவனாக இருந்தான் பாருங்க பூமியில். அவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் ஒரு மனிதனுக்கு வைத்திருந்தான். ரோமர் புஸ்தகம் சொல்லுது 3:22, இயேசு கிறிஸ்து
வாசிங்க 3:22, ரோமர் புஸ்தகம் 3:22, டக்குன்னு எடுங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஆமென். விசுவாசத்தின் என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால பலிக்கும் தேவ நீதி. இயேசுவை நாம் விசுவாசித்தா தேவ நீதி நம்ம காண முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறதுக்கு யாரா இருந்தாலும் சரி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா. தேவ நீதியை நாம் எப்படி பெற முடியுமா? விசுவாசத்தினாலே தேவ நீதி நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன விசுவாசம்னா, இயேசுவை பட்டுகிற விசுவாசத்தினாலே விசுவாசிக்கிற எவனுக்கோ அந்த நீதி பலிக்கும். எவனா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த இனத்தார் இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தவனாக இருந்தாலும், அவர் உயர்குலமாக இருந்தாலும், தாழ்ந்தவனாலும், படித்தவனாலும், படிக்காதவனாலும் தான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு தேவ நீதி கர்த்தர் என்ன பண்ணுறான்? தருகிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் முதல்ல நம்ம இப்போ தான் செய்திக்கே வரோம். இப்போ தான் நம்ம முகமறியை சொன்னோம். செய்திக்கு இப்போ தான் நான் வரோம். பாருங்கள், இயேசு முதலாவது தம்முடைய அற்புதங்களை செய்தபோது எந்த இடத்துல செய்தார்? எந்த இடத்துல செய்தார்? எல்லாருக்கும் நமக்கு தெரியும். முதல் ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசுவை அழைத்தார்கள். அப்படி இயேசு அழைக்கும் போது அங்கே நடந்த சம்பவத்தை என்னென்னா, ஒரு கல்யாணத்திலே இயேசு அழைத்த போது அந்த கல்யாணத்திலே அவளுக்கு திராட்சை ரசம் குறைபட்டது. 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானான் ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினான். அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. மகிமையை வெளிப்படுத்தினார். எங்க தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினது மகிமையா? மகிமையாங்க. என்ன சொல்ல வராது? தண்ணி திராட்சை ரசமா மாறுதுல, அதான் மகிமை. அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மகிமைன்னா புகை காடு அல்ல. மகிமை என்னது? தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றி தம்முடைய மகிமை என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினா. அப்போ வெளிப்படுத்தின போது அவர் அதை சீஷர்லாம் கண்டு என்ன பண்ணாங்க? இயேசு என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. தேவன் தம்முடைய மகிமையை இவ்விதமாக அவளுக்கு மத்தியிலே செய்தார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இன்னொரு விஷயத்தை பாருங்க, என்ன நடக்குது பண்ணுங்க. யோவான் 9:1-2, 9ஆம் வசனம், 9ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. அங்கே ஒரு கூட அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமீன். அல்லேலூயா. இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிறவி கூட ஒரு மனுஷன் அந்த ஊரில் இருந்தான். அப்போது சீஷர்கள் அவனை இயேசுவை நோக்கி, ரபி, போதகரே, இவன் கண்ணு தெரியாத இருக்கிறது, இவன் செய்த பாவமா இவங்கள் பெற்றோர் செய்த பாவமா என்று அவரிடத்திலே அவர்கள் விசாரித்த போது இயேசுடைய மறு உத்தரவு பிரதி உத்தரமாக அவர் சொன்னார், இது இவன் செய்த பாவம் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்திலே வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? தேவனுடைய கிரியை இவன் மேல் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அப்படி என்ன சொல்றாரு? இவன் பாவத்தில் பிறந்ததுனால்தான், இவன் பெற்றோருடைய பாவத்தினால்தான், இவனுடைய பாவத்தினால்தான் இவன் குருடா பிறந்தானா அப்படின்னு ஒரு கேள்வி இயேசுவிடத்தை கேட்குறாங்க. இல்லை, இயேசு சொன்னார், தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக இவன் பிறவி குருடனா இருந்தான். ஆனால் இந்த பிறவி குருடனுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை வரும்போது என்ன நடக்குது? மகிமை வெளிப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. பிறவி குருடனுக்குள் கண் தெரியும் போது என்ன நடக்குது? அவன் சரீரத்தில் தேவனுடைய வல்லமை பாயும் போது, அப்போது இந்த சரீரமானது சுகம் அடையும் போது, இந்த சரீரமானது பார்வையடையும் போது தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய கிரியை, ஆமாம், தேவனுடைய கிரியை. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வியாதியை கொடுக்க வருகிறான். ஆமாம், வியாதியை கொடுக்க வரான், பிசாசு கொல்ல வரான், அழிக்க வரான். ஆனால் தேவன் அதை சுகமாக்க வந்தார். ஆமே. இயேசு தம்மிடத்தில் வந்த யாவரையும் குணமாக்கினார். தொட்ட யாவரும் குணமானார்கள், இவர் தொட்ட யாவரும் குணமானார்கள். சகல பட்டணத்திலும் கிராமத்திலிருந்து வந்த மக்கள் எல்லாரும் வியாதிகள் சுஸ்தமடைந்தார்கள். அற்புதம் நடந்தது. ஆமே. இயேசு எங்கே போனாலும் அற்புதம் நடக்குது. வியாதிகளை குணமாக்கினார். ஆமே. இதுதான் பிதாவுடைய மகிமை. ஆமே. இந்த மகிமையை ஜனங்கள் கண்டார்கள். பிறவி சப்பானி
குருடனுடைய கண்களை திறந்தார், சப்பானியுடைய கால்கள் நடக்க பண்ணினார், தண்ணீர் திராட்சை ரசமா பண்ணினார். எல்லா இடத்துலையும் தம்முடைய மகிமை என்ன பண்ணாரா இயேசு வெளிப்படுத்தினார். இப்படி தான் பண்ணினார், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பாருங்க, வாசிங்க. இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? என்ன சொல்றாரு? இவன் செய்த பாவம் கிடையாது, இவன் பெற்றோர் செய்த பாவம் கிடையாது. இப்போ குருடன் ஒருத்தன் இந்த பூமியிலே பிறகலன்னா, குருடு என்பது ஒருத்தன் தெரியுமா? குருடே ஒருத்தன் இல்லைன்னு வச்சிங்களேன், குருடுன்னு ஒருத்தன் தெரியுமா யாருக்காவது? தெரியாதுல்ல. அப்போது இந்த உலகத்தில் குருடன் ஒருவன் இருக்கிறான் என்பது தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு, அந்த குருடனுக்கு கண் பார்வை அடைந்தால் தேவன் ஒருவர் உண்டு, அவருடைய மகிமை நம்ம பார்த்தோம் என்று சொல்லுவாங்க. பாருங்க, அப்போ வாசிங்க கீழே உள்ள வசங்களை. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலேவாம் குளத்தில் கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமென். பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற, அற்புதங்களை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமையை வெளிப்படுத்துகிறார். யோவான் 11:4 வாசிங்க. 11:4 என்ன சொல்றாருன்னா பாருங்க. 11:4 இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். என்னங்க, வியாதிப்பட்டு அவன் மரிச்சு போயிட்டான். யாரு? லாசரு. வியாதிப்பட்டு என்ன பண்ணிட்டான்? மரிச்சு போயிட்டான். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய நாம மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரன் அதிலே மகிமை அடைவார். தேவனுடைய குமாரன் என்ன பண்ணுவார்? அதில் மகிமை அடைவார். அப்போது வியாதிப்பட்டு இருக்கிற அதில் எப்படி மகிமை அடைவார்? எப்படிங்க மகிமை அடைவார்? இப்போ லாசரு வியாதிப்பட்டு மரித்து போயிட்டான். 4 நாள் ஆயிடுச்சு. கல்லறையில் தூக்கி வச்சுட்டாங்க. கல்லறையில் தூக்கி வச்சுட்ட உடனே என்ன நடக்குது? இப்போது மார்த்தா சொல்றா, கல்லை திறங்கள் என்று இயேசு சொன்ன போது மார்த்தா சொல்றா, 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே ஆண்டவர் சொன்னார், நாருமே அப்படின்னு மார்த்தா சொல்றா. அப்போ இயேசு சொன்னா, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி லாசருவை என்ன பண்ணாரு? வெளியே வா லாசருவை என்று சொன்னபோது அவன் மரித்தவன் படைத்தான். ஆமே, அவன் உயிரோடு கூட எழும்பினான். அவன் சேலையினால் கை கால்களை சுட்டப்பட்டிருந்தபடினாலே இயேசு அவன் கட்டை அவிழுங்கள் என்று சொன்னான். அல்லேலூயா. இயேசு லாசருவை உயிரோடு கூட எழுப்பினதினாலே அந்த வியாதி என்ன ஆயிப்போச்சு? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்கினது. ஏன் வியாதி மகிமை உண்டாக்கல? வியாதியிலிருந்து வியாதிப்பட்டு செத்து போய் கல்லறையில் வைக்கப்பட்டான். அவனை இவர் உயிரோட கூட எழுப்பினான். அதனால மகிமை வெளிப்பட்டது. ஆமே, அல்லேலூயா. எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வியாதி மகிமையும் சொல்லக்கூடாது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, வியாதி என்ன பண்ணுவாங்க? மகிமைக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன் வியாதி மகிமைக்குரியதா? அப்படிலாம் பேசக்கூடாது. பாருங்க, வியாதி நம்மளுக்கு மகிமைக்குரியதாக இருக்குதா? வாசிங்க. யோவான் 9:29 அதிகாரம். 9 அதிகாரம். யோவான் 9:3 வாசிங்க. 3:2 வாசிங்க. அது வாசிச்சதில் ஏற்கனவே ரைட்டு. இந்த வியாதி என்ன பண்ணுது? மரணத்துக்கு எதுவாக இருந்தாலும் கூட என்ன நடக்குதுன்னா, சில சொல்லுகிறது என்னென்னா, வியாதி ஒரு மகிமை என்று சில பேர் என்ன சொல்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க? மகிமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வியாதியில் மரித்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? மகிமையிலே பிரவேசித்து விட்டார். அப்போ வியாதிப்பட்டு மறிக்கிறது மகிமையில் பிரவேசிக்கிறது கரெக்டாங்க? சரியா? மகிமையில் பிரவேசித்து விட்டார். நீ போஸ்ட் அடிக்கிறாங்க பாரு, செத்துட்டா உடனே என்ன சொல்கிறாங்க? மகிமையிலே பிரவேசித்து விட்டார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. வியாதியில் மறிக்கிறது மகிமை கிடையாது. ஆமே, அது வியாதியில் நம்ம மறிக்கக்கூடாது. ஆமே, ஆண்டவர் அந்த வியாதியிலிருந்து உயிரோட கூட எழுப்புவது தான் மகிமை. ஆமே, வியாதியிலிருந்து உயிரோட கூட எழும்புவது தான் மகிமை. சரி, நேரமாச்சு. நம்ம அடுத்த வாரத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல? ஆமாம், நேரமாயிடுச்சு. நம்ம எல்லோரும் எழுந்திருப்போம்.